எவ்வளவு முயற்சி பண்ணிட்டே இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. லைஃப் ஜீரோ நோக்கி போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய இலக்கு இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு உந்துதலும் என்கிட்ட இல்ல. எவ்வளவு பெரிய இலக்கோ அல்லது அதற்கான தூண்டுதலோ என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மேஜிக் மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக் தான் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இது எனக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் நிறையவே நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்த ஒரு டெக்னிக். ஆர்வமா இருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங். சோ அந்த டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம சேனல்ல இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும், ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், வெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், மணி ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் தொடர்பான முரண்பாடுகளா இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், கெரியர் இன் எஜுகேஷன் ஆல்சோ, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க வெளிக்கொண்டு வந்து ஒரு சிறந்த பர்சனா உங்களை நீங்க மாற்றுறதுக்குரிய எல்லா வகையிலையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணணுமோ அது எல்லா துறைகளையும் பத்தி பேச போறோம். இந்த மாதிரியான தேடல்களோட நீங்களும் இருக்கிறாளா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருச்சி. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்க குரோத்தை 100 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக் தான் உங்களுக்குரிய பர்சனல் செக் எழுதுறது. அதாவது உங்களுக்குரிய பர்சனல் செக் அப்படின்னா ஒரு பிளாங்க் செக் எடுத்து அதுல உங்களுடைய நேம், உங்களுக்கு இன்னைக்கு தேவையான அமௌண்ட், அதாவது அந்த அமௌண்ட் எப்படி இருக்கும்னா 2 வகையில இருக்கலாம். ஒண்ணு, இன்னைக்கு உங்களுக்கு உடனடியா தேவைப்படுற ஒரு பணமா இருக்கலாம். அது ஆகவும் குறைவான பணமாகவும் இருக்கக்கூடாது, ஆகவும் இன்னைக்கு அடைய முடியாத அளவுக்கு பெரிய மணியாவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் அளவான மணிய எழுதலாம். அப்படி இல்லைன்னா 2வது ஆப்ஷன், ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய தொகை. அதாவது இன்னைக்கு உங்களுடைய இலக்கு என்ன? ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், அப்படின்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். அதுக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டா அந்த விஷயத்த நீங்க அடையலாம் அப்படிங்கிற ஒரே அமௌண்ட். ஏதாவது இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஒரு பிளாங்க் செக் எடுத்து அந்த பிளாங்க் செக்ல உங்களுடைய நேம் எழுதிட்டு அந்த அமௌண்ட் எழுதிட்டு உங்களுடைய சைன் அப் பண்ணி உங்க கூட வச்சுக்கணும். அத தினமும் நீங்க உங்களுடைய இலக்குகள் பத்தி சிந்திக்கிற நேரம் என்ன, காலையில எழுந்ததோ நைட்ல தூங்குறதுக்கு முதல், இந்த மாதிரி நீங்க உங்க இலக்குகளை பத்தி சிந்திக்கிற நேரம் என்ன அந்த செக் எடுத்து பாருங்க. அந்த செக் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் அந்த மணி உங்களை வந்து அடையிற மாதிரியும், அந்த செக்ல இருக்கிற மணி உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரியும், நீங்க அந்த மணியில இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த செக் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அந்த மணி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இதனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க வளமையா பண்ற ஈர்ப்பு விதி பயிற்சிகளோட இதையும் சேர்த்து பண்றப்போ முதலாவது உங்க மைண்ட்ல ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட் உருவாகும். அதாவது நீங்க இன்னைக்கு பெருசா நினைச்சிட்டு இருக்கிறது அல்லது உங்களுடைய தேவை இன்னைக்கு இவ்வளவு அப்படிங்கிறப்போ அதை நீங்க எழுதி ஒரு செக்கா உங்களுடைய கண் முன்னுக்கு நீங்க உங்க கையில வச்சு பார்க்கும்போது உங்க மைண்ட்ல ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட் உருவாகும். இந்த மணி எனக்கு எப்படி கிடைக்கும், எப்ப கிடைக்கும், கிடைச்சா எப்படி இருக்கும், அதோட அவுட்கம் எப்படி இருக்கும், நான் அதை வச்சு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயங்களை உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காவே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் வேணும். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் சொல்யூஷனை, வேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. உங்களுடைய மைண்ட் எந்த ஒண்ணு நினைச்சு எக்ஸைட் ஆக ஆரம்பிக்குதோ, இது நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்குதோ, இது நடந்தா எனக்கு நல்லா இருக்குமேன்னு யோசிக்க ஆரம்பிக்குதோ, அந்த விஷயம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தேடுறதுக்காக ஆரம்பிக்கும். அதுக்கான வேஸ, அதுக்கான ஐடியாஸ, அதுக்கான சொல்யூஷனை உங்களுடைய மைண்ட் கண்டுபிடிக்கும். 2வது விஷயம், யூ ஆர் ரெடி டு டேக் ஆக்ஷன். இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆன மைண்ட் சும்மா இருக்கும்னு நினைச்சிட்டீங்களா? இருக்காது. ஏன்னா மைண்ட் எக்ஸைட் ஆயிட்டேன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப இந்த மணி என்கிட்ட வரணும்னா நான் இதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணலாமா, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஐடியாஸ் உங்களுடைய மைண்ட்ல வரும். இங்க ஸ்பெஷல் என்னன்னா ஐடியாஸ் மட்டும் வந்துட்டு அப்படியே விடாம அந்த ஐடியாஸ்ல ஏதாவது உண்ட ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் அங்க இருக்கிற ட்விஸ்ட். அப்ப எந்த ஒரு ஆக்ஷனையும் பயம் இல்லாம நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. காரணம் என்னன்னா
நீங்க இன்னைக்கு கனவா பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுச்சு. உங்க கையில அந்த செக்கை வச்சு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சோ என்ன நடக்கும்? எந்த ஒரு ஆக்ஷனா இருந்தாலும் எந்த ஒரு ரிஸ்கா இருந்தாலும் பண்ணித்தான் பாத்துருவோமே அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள உருவாகிடும். இந்த ஆக்ஷன் தான் ரியாலிட்டியை கொண்டு வரது. நம்பர் 3, உங்களுடைய பைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஒரு பாரிய குரோத்தை காணும். காரணம் ஏன் தெரியுமா? இங்க எக்ஸப்டன்ஸ் தாங்க எல்லாமே. இப்ப எனக்கு இவ்வளவு மணி எனக்கு கிடைக்குமா, இதுக்கு நான் தகுதியா, இவ்வளவு விஷயம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அந்த மாதிரி ஒரு 5 கோடி 10 கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டை பார்க்கும்போது எங்களுடைய மனசளவிலேயே நாங்க என்ன செஞ்சிட்டோம், அது ஒரு பெரிய அமௌண்ட், அது எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்காது என்ற ஒரு பயத்தை எங்களுக்குள்ள விதிச்சு வச்சிருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கு உண்மையிலேயே கிடைக்க போகுதுன்னாலும் அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏற்றுக்கொள்றதுக்கே ஒரு சிலவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காலம் எடுக்கும். அந்த எக்ஸப்டன்ஸ் உருவாக்குறது தான் எங்க வேணும். நீ அதுக்கு தகுதி, அந்த பணம் உனக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி, அது உனக்கு வாரத்துக்கு தகுதி, அது ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். அப்படி நம்ப ஆரம்பிச்சதான் நீங்க அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஈர்ப்பு விதியை பொறுத்தவரையில மேஜிக் மாதிரி ஏதாவது நடந்தாலும் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு பியூர் சயின்ஸ் என்னன்னா, நீங்க உங்களுடைய மைண்ட அதுக்கு ரெடி பண்றீங்க. இந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் தகுதி அப்படிங்கிற விஷயத்த உங்க மைண்ட அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ரெடி பண்றது தான் அங்க நடக்கிற அத்தனை பிராக்டிசஸ்லயுமே நடக்கிற டோட்டல் அவுட்கமே அதுதான். நீங்க அந்த வாழ்க்கைக்கு தகுதி, நீங்க இந்த விஷயத்த அடையறதுக்கு தகுதி, நீங்க இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு அது ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ப வைக்கிறது. இன்னைக்கு எங்களை சுத்தி இருக்கிற சொசைட்டியா இருக்கட்டும், எங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற பேர்ல கொடுக்குற சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய காலம் எடுக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. பணம் வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை புகுத்தி வச்சிருக்காங்க. பணக்கார ஃபேமிலியில இருந்து வந்தா தான் பணக்காரனாக முடியும், ஏழையா இருந்தா ஏழையாவே இருக்க வேண்டியதான். அப்படி ஏழை அப்படி போ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு வலைக்குள்ள இருந்து, அந்த ஒரு சிறைக்குள்ள இருந்து, அந்த ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து நாங்க வெளியே வந்து, நாங்களும் எல்லாரும் மாதிரியும் செல்வங்களோடையும் பணங்களோடையும் தகுதியோடையும் புகழோடையும் இருக்கிறதுக்கு தகுதிதான், அது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதிதான் அப்படிங்கிற விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறது தான் ஒட்டுமொத்த ஈர்ப்பு விதி பயிற்சியிலையுமே நாங்க கொண்டு வர போற அவுட்கம். அந்த மனமாற்றம் உங்களுக்குள்ள நடந்துட்டுனாலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இன்னும் லைஃபை எப்படி மாத்துறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய பயிற்சிகளை தொடர்ச்சியா பண்றதோட இந்த விஷயத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய மைண்டை எக்ஸைட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது இந்த விஷயம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், சந்தோஷங்களை